ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கம்பெனியோட டீட்டெயில்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்க்ரீனர் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இதன் மூலமாக தான் ஒவ்வொரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி லாகின் பண்ண பிறகு உள்ளே என்ட்ரி ஆகணும். உள்ளே போனாலும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் நம்மளுக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லாக இதில் வரும். சர்ச் பண்ணதில் உதாரணத்துக்கு டாட்டா ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேர் ஆப்பில் சர்ச் பண்ணோம்னா டாட்டா ஸ்டீலோட வேல்யூ ஃபுல்லாக, அதாவது அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி எப்படி இருக்குது, என்ன மார்க்கெட் கேப் எவ்வளோ, கரண்ட் ப்ரைஸ் என்ன கரண்ட் ப்ரைஸில் இருக்குது, ஹைஸ் அண்ட் ஸ்லோஸு, அடுத்த டிவிடெண்ட் எப்படி கொடுக்காங்க, அதோட ஃபேஸ் வேல்யூ, ப்ராஃபிட்டோட க்ரோத் எப்படி இருக்குது, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸோ நிறைய ஷேரோட வேல்யூவோ நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 year and 5 years 10 years இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி ஹையில் போயிருக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். கம்பெனி க்ரோத் ஆகிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணியும் இருக்கும். அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, எக்ஸ்பென்ஸு, இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் இருக்குது, ப்ராஃபிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டு, EPS ரேஸு எந்தெந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் லாஸு, ஆப்ரேஷன் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, டேக்ஸு கட்டின பிறகு எப்படி இருக்குது, டேக்ஸ் முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு இதில் பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு, அசெட்ஸ் எவ்வளோன்னு இருக்குது, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோன்னு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். கேஷ் ஃப்ளோ யார்கிட்ட எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட் எப்படிலாம் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதோட ரேஷோ தெரியும். அதுக்கடுத்து யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க, பப்ளிக் எவ்வளோ, கவர்மெண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனர் ஆப்பில் போனால் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இது மூலமாக நம்மளுக்கு தேவையான ஷேர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து டிவிடெண்ட் ஃபுல்லேருந்து எல்லா A to Z நம்மளுக்கு இதில் ஸ்க்ரீனர் ஆப் அப்படின்ற மூலமாக கிடைக்கும். இது நிறைய வெப்சைட் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பார்ட் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஆப் மூலமாக நம்மளுக்கு இது டீட்டெயில்ஸ் ஈஸியாகவே கேதர் பண்ணி கிடைக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஷேரோட வேல்யூவும் இல்லாட்டி ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸை கூகுள் இல்லை குரோமில் போய் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்க்ரீனர் ஆப் மூலமாக குயிக்காகவே நம்மளுக்கு அசஸ் பண்ணி குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். பேங்கோட டீட்டெயில், டாடா மோட்டர்ஸு, ஸ்டாக் லைலாண்ட் இந்த மாதிரி டீட்டெயில், ஷேரோட ப்ரைஸு எப்படி இருக்குது, இந்த மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஷேர் இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ வாட்ச் லிஸ்ட் கொடுத்தோம்னா புதுசாக வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறதால ஸ்க்ரீனர் ஆப் நல்லாவே யூஸ் ஆகுது. நல்லா கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஷேரோட ப்ரைஸ் எப்படி மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, நல்லா குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது.